Good evening, ma'am. இன்னைக்கு வந்து what we are going to see is we are going to derive that continuity of flow in a column of Reynolds equation. Okay. So what is the meaning? What yesterday we saw is velocity of a fluid element in x direction as well as in y direction. ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு எலிமெண்ட் வந்து நம்ம அதோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு காலம் வழியா உள்ள போகுது. ஸோ வாட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ? ஓகே. ஸோ எந்த ரேட்ல போகுது அதுக்கான ஒரு ஈக்குவேஷன் வந்து we are going to derive. ஓகே. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து இங்க பண்றோம். ரைட்டா? ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? So that what is that? This is the what? இங்க நீங்க இந்த ஃபிகர்ல பாக்குறீங்க இல்லையா? So this is the column in which that fluid lubricant flows in the column horizontally at the rate of qx and qy. Okay. So வந்து பாத்தீங்கன்னா qxங்கிறது வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, தெரியுதா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா qx இந்த டைரக்ஷன் வந்து qx போகுது, இந்த டைரக்ஷன் வழியா போய் இந்த டைரக்ஷன் வழியா இப்படி வந்துட்டு இது வெளியே வருது. ஓகே. ஸோ ஃப்ளூயிட் இந்த வழியாவும் இப்படி வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா y டைரக்ஷன். ஸோ y டைரக்ஷன்ங்கிறது வந்து இங்க இங்க. ஓகே. ஸோ இப்படி போயிட்டு இந்த வழியாவும் இப்படியே வந்து வெளியே வரலாம். ஸோ திஸ் இஸ் த another direction. Hope you understand. Okay. So this is the water. இது வந்து y direction. இந்த வழியா வந்து போகுது. So let us take it as a qx into dx. So after the distance dy, நம்ம என்ன எடுக்க போறோம்? qy dou qy divided by dou y dy dx. ஓகேவா? அது. And this is the water, the rate of flow per unit length. Okay, qx dy இருக்கட்டும், இல்ல இது வந்து என்னன்னா this is the rate of flow per unit length. Okay, sorry. So this is the rate of flow per unit length in y direction and this is for x direction. Okay, va? So vertical direction ல நம்ம assume பண்றோம். அது வந்து என்னன்னு எடுத்துக்கணும்னா w0 dx dy, this one. Okay. So இந்த டைரக்ஷன்லயே வந்து y direction, sorry, z direction என்ட்ரா ஆகுது. ஸோ அதை நம்ம என்னன்னு எடுத்துட்டோம்? w0 dx dy and வெளியே வர்றப்போ அதோட இது வந்துட்டு wh dx dy. ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்து எடுத்திருக்கோம். ஓகே. At the bottom of the column இது w0 velocity, w0 ங்கிறது velocity at the bottom of the column and wh ங்கிறது வந்து velocity at the top of the column. Remember that நம்ம வந்து அதுல வந்து முன்னாடி இது பண்றப்ப வந்து நம்ம wல டைரக்ஷன்ல velocity of the column velocity of the fluid element நம்ம வந்து எடுக்கவே கிடையாது. ஓகேவா? So this is the what? That element. Okay. Then as per the principle of continuity of flow or principle of continuity of flow எடுத்தோம்னா influx of the fluid, that means எவ்வளோ வந்து fluid உள்ள வருதோ that will be is equal to what? Efflux from the control volume. So எவ்வளோ வெளியே போறதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே. ஸோ எவ்வளோ இன்லெட் வருதோ அந்த அளவுக்கு வந்து இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு த அவுட்லெட். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் த ஃப்ளோ. ஓகே. நம்ம அந்த முன்னாடி அசம்ஷன்ல என்ன அசம்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா density of the fluid வந்து it won't change throughout the flow. The density of the fluid is a constant அப்படின்னு அசியூம் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்னது? Influx of the flow, that means inlet of the flow will be equal to the outlet of the flow. So இதுதான். ஓகே. ஸோ see that நம்ம இந்த இதுதான் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை வந்துட்டு ஸோ அந்த ஈக்குவேஷன் அந்த படத்தை நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். qx dy plus qy dx w0 dx dy that will be is equal to what? qx இந்த சைடு வந்து என்ன பண்ணணும்? dou qx dou x dx dy plus qy dou qy இது plus wh இது எல்லாமே இது எல்லாமே வந்து என்னது? It is coming out. Okay.
ஸோ இது எல்லாமே வந்து வெளியே வர ஃப்ளூயிடு, இது எல்லாம் வந்து இன்லெட். ஸோ இன்லெட்டும் அவுட்லெட்டும் வந்து ஈக்குவலா இருக்கணும். இங்கே W0 WHங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த வாட்டர் வால் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து நம்ம பார்த்தோம். ரைட், இப்போ அந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, தட் மீன்ஸ் வாட், இந்த qx dy plus qy dx plus w0 dx dy will be equal to what, qx dou x dx dy plus qy dou y dy dx plus w0 dx dy. ஓகே, இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆயிடும், அந்த qx dx qy dy இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா we will get this equation like this. ஓகே, ஸோ என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, this is the equation that we are getting. இது இந்த ஈக்குவேஷன், ரைட்? ஸோ dou qx dou x, ஓகே, dou qx dou x இந்த ஈக்குவேஷன். Okay, dou qx dou x dx dy dou qy dou y dx dy that is equal plus wh minus w0 dx dy is equal to 0. Okay, so அப்ப இது எல்லாத்துக்கும் காமன் டேர்ம் வந்து என்ன இருக்கு, உங்களுக்கு dx dy இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த dx dy வந்து வெளியே எடுத்துட்டோம்னா we will get this. We know that dx dy cannot be equal to 0. So அப்ப the other term must be equal to 0, right? So dou qx by dou x plus dou qy by dou y plus this one will be equal to 0. So this is the equation of continuity of flow in the column. Okay, அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கும், நமக்கு இங்க வந்து என்னது qxங்கிறது என்ன சொன்ன நானு, flow rate in the x direction per unit length, qyங்கிறது என்னது flow rate in the y direction per unit length. ஓகே, ஸோ அப்ப நமக்கு வந்து அதோட அந்த இது வந்து பார்த்தோம்னா அதோட இது ஃப்ளோ வந்து ஃபுல்லா இதோட இது எக்ஸ் டைரக்ஷனா இருக்கட்டும் ஒய் டைரக்ஷனா இருக்கட்டும். ஓகேவா? இது எங்கிருந்து எதுல இருந்து இந்த ஃபுல் ஹைட் ஹெச்சுக்கு வந்து இட் ஷுட் கோ, கரெக்டா? ஸோ அப்ப அதுக்காக அப்ப எடுத்தோம்னா அதோட வால்யூம் வந்து அந்த ஃபுல் இதுக்கு போகணும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ வந்து அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு we are integrating from 0 to h u into dz. uங்கிறது என்னது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? It is the velocity of the fluid element in the x direction, and this one is what, being at the velocity of the fluid in the y direction. So we are integrating from 0 to h. அதாவது this is the what, the height of the fluid film. ஓகே, ஸோ அப்போ அது வழியா எவ்வளோ வந்து ஃப்ளோ ரேட் இருக்கு, எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளோ வந்து ஒய் டைரக்ஷன்ல போறது அப்படின்னு வந்து பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we know that நேற்று நம்ம இது பண்ணதுல we know that what qx is equal to this, okay, z cube I think it is visible. Qx is equal to z cube by 3. Okay, z squared by h by 2 dou p dou eta dou x plus this value, right? இந்த இதை நம்ம எதுல இருந்து பண்ணோம், 0 to h க்கு வந்து we have to integrate, right? ஸோ இப்போ என்ன கொஞ்சம் நீட்டா விசிபிளா தெரியும் நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்றோம். எந்த லிமிட்டுக்குள்ள இன்டகிரேட் பண்ணோம், 0 to h க்குள்ள வந்து நம்ம இன்டகிரேட் பண்றோம். ஓகே, ஸோ அப்ப அந்த இது வந்து பார்த்தோம்னா இதை இது பண்ணிட்டு அந்த 0 to h போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா வாட் we are getting is qx is equal to minus h cube 12 eta dou p by dou x plus u1 plus u2 into h by 2. u1 u2ங்கிறது வந்து என்னது, இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் அந்த இதுல வந்து கீழே வந்து ஃப்ளோ இருக்கிறது வந்து ஐ திங்க் u2, மேல வந்து u1 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் ஃபிகர். ஓகே, ஸோ ஃப்ளோ ரேட் அண்ட் எக்ஸ் டைரக்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், we can find the flow rate in the y direction. Okay, so flow rate in the y direction வந்து பார்த்தோம்னா, so this is the water, the flow rate in the y direction. Okay, so flow rate in the y direction, right? So qy is equal to minus h cube divided by 12 eta dou p by dou y v1 plus v2 into h by 2. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃப்ளோ ரேட்டை வந்து நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல போட்டோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல வந்து ஒன்று போட்டோம். என்ன வந்து போட்டோம், எல்லா இந்த சைடு வந்து qx qy இது எல்லாமே வந்து போட்டு தானே அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து எழுதணும்.
போன டைம் என்ன பார்த்துருவோமா அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்னென்ன. So this is our what dou qx by dou x dx dy. இதுதான் வந்து நம்ம என்னது continuity equation. Okay, dou qx dou x plus dou qy dou y plus wh இது. Okay, so அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஓகே இதுல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா, ஓகே நமக்கு வந்து என்ன கிடைக்குது, qx qy இதுல சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு வந்து we will get this equation. And defining u is equal to u1 plus v2 v இங்க இது. ஓகே அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ 4.15 அது என்னன்னு இன்னொரு டைம் வேணா பார்த்துக்கலாம். This is the 4.15. Let's see that this is the 4.15. This is the continuity equation. So this is the what continuity equation. So in the equation la நம்ம என்ன பண்றோம், we are going to substitute the value of what qx and qy. இதாவது qx is equal to u into dz ன்னு பண்ணினது, q is equal to integration of v dz அப்படின்னு போட்டு பண்ணினது, u க்கு v க்கு லாஸ்ட் டைம் நம்ம டிரைவ் பண்ண அந்த வேல்யூ எடுத்து போட்டு இன்டகிரேட் பண்ணி qx க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதே மாதிரி qy க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல தூக்கி போடுறோம். ஓகேவா? போட்டுட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஓகே ஸோ இது வந்து சர்ஃபேஸ் வெலாசிட்டி வந்து காமனா வச்சுக்கிறோம், u is equal to u1 plus v2 v is equal to அப்படின்னு வந்து வச்சுட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா we will get the equation like this. This is what the Reynolds equation in the 3 dimension. ஓகே இது வந்து நீ எழுதி பாரு, போட்டு பாரு, கண்டிப்பா வரும். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே you will get this. So dou by dou x h cube by eta dou p by dou x plus dou by dou y h cube by eta dou p by dou y. ரொம்ப சிம்பிள் தான், ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே is equal to 6 into u into dx dy plus v into dx dy plus 12 into wh w naught. இந்த wh w naught ங்கிறது என்னது, velocity in the z direction. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த அப்போ உனக்கு ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ண சொன்னா இவ்வளவுதான். ஓகே இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் இது டிரைவ் பண்ணிட்டேன்னா முடிச்சது. இது வந்து என்னது ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் இன் 3 dimensional. ஓகே ரைட், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதோட இப்போ ஸ்டாப் பண்ணுவோம்.